ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெயில் காலம் இப்போ தொடங்கிடுச்சு. அதனால் தர்பூசணி சீசனும் தொடங்கிடுச்சு இல்லையா? நாம் அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த தோல் வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் தயாரித்து செடிகளுக்கு கொடுக்க போகிறோம். அதை எப்படி தயாரிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த லிக்விட் ஃபர்டிலைசரில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்றதும் பார்க்கலாம். தர்பூசணி தோலை நீங்கள் ஒரு பக்கெட்டில் போட்டு அந்த தோல் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 2-3 நாளைக்கு அப்படியே வச்சுடுங்க. டெய்லி ஒரு முறை கலக்கி விடுங்க. கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் மட்டும்தான் கலக்கணும். அப்படின்னா வலது பக்கமாக கலக்கி விடுங்க. ஏன்னா 2 சைடுமே நம்ம கலக்கணும் அப்படின்னா அதில் இருக்கிற நுண்ணுயிரிலாம் அழிஞ்சு போடும். எதனா ஒரு சைடு மட்டும் கலக்கி விடுங்க. இதில் நீங்கள் வெல்லம் இல்லைனா தயிர் கூட சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வெல்லம் இல்லைனா தயிர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற நுண்ணுயிரிலாம் இன்னும் சீக்கிரமே அதிகரிக்கும். அதனால் நம்மளுக்கு செடிகள் நல்லா செழிப்பாக வளரும். ஒரு 3 நாளைக்கு அப்புறம் அந்த தண்ணி ஊறினதுக்கப்புறமா அந்த தண்ணியை அப்படியே டைரெக்டாக ஊற்றக்கூடாது. ஒரு 5 மடங்கு சாதா தண்ணியை மிக்ஸ் பண்ணி தான் நம்ம எல்லா செடிக்குமே கொடுக்கணும். இந்த தண்ணியில் என்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சத்துக்களுமே இருக்குது. அதனால் இதை இன்டோர் பிளான்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். இன்டோர் பிளான்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா க்ரீனிஷாக வளரும். பூச்செடிக்கெல்லாம் கொடுத்திங்கன்னா இதில் பாஸ்பரஸ் சத்து, பொட்டாசியம் சத்து அதிகம் இருக்கிறதால பூக்கள்லாம் நல்லா பெருசு பெருசாக பூக்கும். இந்த வெயில் நாளில் செடிகளுக்கு திட உரமாக கொடுக்கறத விட இந்த மாதிரி லிக்விட் ஃபர்டிலைசராக செஞ்சு கொடுத்திங்கன்னா செடிகள் நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணும். நீங்களும் இந்த தர்பூசணி தோலை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நீர் உரமாக செஞ்சு செடிகளுக்கு கொடுத்து பாருங்கள். செடிகளும் நல்லா செழிப்பாக வளரும். தேங்க்யூ.